சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 16/7/2024 ஆகிய இன்று கூட உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதை குறித்து நாம் அருமையாய் படிக்கிறோம் அல்லவா? அதில் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதின பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நட்சத்திரத்தை குறித்து அவனுக்கு என்று அதுக்கு அடுத்து சொல்லுகிறார். ஆகவே நட்சத்திர வடிவிலே வந்தது போல அவருக்கு காட்சி அளித்தது ஒரு தூதனாய் இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் பாதாள குழியை திறந்தான். அதிலிருந்து வெட்டுக்கிளிகளைப் போல மனுஷரை வாதிக்கிறதற்கு என வந்த ஒரு சேனை போல ஒன்று வந்தது. அந்த சேனையினுடைய வடிவம் இப்படித்தான் இருந்த 3ஆம் வசனம். அந்த பாதாளத்தின் புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே ஒரு தேள் கொட்டினால் எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு ஒரு சேதம். அந்த விஷம் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு சில பின் விளைவுகள் கொடிய விஷமாய் இருக்கிற பொழுது எத்தனையோ நாட்களாக வலியில் துடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜீவராசிகள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தனவாம். வந்த பொழுது அவைகளுக்கு ஒரு கட்டளை. என்ன? அவைகள் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம்தான் சேதப்படுத்தணும், கொட்டணும். இல்லாம பூமியில் உள்ள புல்லையோ பசுமையான எந்த பூண்டையோ எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் இருக்க அவைகளுக்கு உத்தரவு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் உள்ள ஒரு புல்லை கூட சேதப்படுத்தக்கூடாது. பாதாளத்திலிருந்து புறப்பட்டது ஒன்று. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இதோ பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்வதிலே ஆண்டவர் சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா? அப்போ அவைகளுக்கெல்லாம் கட்டளைகள் இருக்கிறதுனால் உங்கள் அருகாமையில் வராது. அதாவது அவைகளுக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கும். மட்டுமல்ல, கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருப்பதினால் எந்த ஒரு பாதாளத்தின் வல்லமை உங்கள் அருகாமையில் வராது. இந்த பாதாளத்திலிருந்து புறப்பட்டவைகளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. பூமியில் உள்ள புல் மற்றும் பசுமையான எந்த பூண்டு மற்றும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தக்கூடாது. புல்லானாலும் பூண்டானாலும் பெரிய மரமானாலும் எதையும் சேதப்படுத்தக்கூடாது. கடுகு சிறிய விதையாய் விதைப்பட்டாலும் பூண்டுகளில் அது பெரிதாகுமாம். ஒரு சிறு மரம் போலவே அந்த கடுகு வளர்ந்தோங்குமாம். ஆனால் அவைகளுக்கு மேலாக மரங்கள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா? பூண்டு வகைகளை தாண்டி மரங்களும் இருக்கின்றன அல்லவா? ஆகவே புல், பூண்டுகள் மற்றும் மரம் எதையும் சேதப்படுத்தக்கூடாது. இதுல என்ன தேவ ஞானம் வழங்குகிறது? தேவன் ஒரு புல்லுக்கு கூட அதற்குரிய வாடி போகிற காலத்துக்கு முன்னமே அது சேதப்படுறதுக்கு விடமாட்டார்னா, மனுஷர் தேவனுடைய முத்திரையை தரித்திராதவங்களை போய் கொட்டுன்னு சொன்னா புல்லின் மகிமையை விட மிகவும் கீழ்த்தரமாய் அவர்கள் மாறி அசுத்தங்களிலே பாவங்களிலே தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறதிலே ஏராளமான குறை குற்றங்களை அவர்கள் செய்திருப்பதினால் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஓகே, இதில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாடம் இருக்கு. என்ன பாடம்?
நம்ம ஜீவன் உள்ள எதையும் சேதப்படுத்தக்கூடாது. ஒரு புல்லை கூட பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வர்றது சேதப்படுத்தக்கூடாதுன்னு தேவன் கட்டளை போட்டிருந்தார்னா, இந்த பூமியில் உள்ள எல்லோரும் ரட்சிக்கப்படணும். எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை அடைந்து, ஆம், கிறிஸ்து இயேசு சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பினால் ரட்சிப்பு அடைந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தேவன் எவ்வளோ அப்படியானால் கரிசனையாக இருப்பார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் எல்லாம் எதையும் சேதப்படுத்தக்கூடாது. விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் கசந்து கொண்டு நடப்பது இருக்கக்கூடாது. இவன் அந்த சபை, இவன் இந்த சபை என்று பேசி பாரபட்சமாய் நடப்பது, பரியாசம் பண்ணுவது நமக்கு தூரமாக இருக்கட்டும். அவருடைய உள்ளம் உடைந்தால் ஒரு புல்லுக்கும் சேதம் வரக்கூடாது என்று நினைக்கிற தேவன், ஆம், தேவகுமாரன் ஆவியானவர் எவ்வளவு வேதனைப்படுவார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மருமகளுடைய உள்ளத்தை புண்படுத்தத்தக்கதாக பேசிக்கொண்டே இருப்பதுதான் உங்கள் வழக்கமாக இருக்கிறதா? வேண்டாம். உங்கள் மாமியாருடைய உள்ளம் புண்படும்படியாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவர்கள் திடனற்று போகாதபடிக்கு அதிகமான அளவில் அவர்களை கடிந்து கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் அவர்களை ஒப்புக்கொடுங்க. இதோ நாங்கள் அதை தேவனிடத்தில் தேடினோம் என்று ஒரு இடத்திலே அருமையாய் பக்தன் சொல்லுகிறது போல உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை தேவனிடத்தில் தேடுங்க. உபாகமம் 20:19 நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீ யுத்தம் பண்ண ஒரு பட்டணத்துக்கு போய் அதை முற்றியை போட்டிருக்கும் போது அது கிட்டத்தில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற மரங்களெல்லாம் சேதப்படுத்த வேண்டாம். அதில் உள்ள கனிகளை நீ புசிக்கலாமே. இதோ வெளியின் விருட்சங்கள் மனுஷருடைய போஜனத்துக்கு ஏதுவானது, அவை அதை சேதப்படுத்தாதன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கற்பிக்கிறார். யுத்தம் பண்ண போகிற நீ, ஆனால் அதே நேரத்தில் ஒரு மரத்தை நீ சேதப்படுத்தாத, அதில் இருக்கிறத மனுஷர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, யுத்தம் பண்ண போகிற நீ முதல்ல அவங்களுக்கு சமாதானம் கூறி பாருப்பா. சண்டை போடாதுன்னு தானே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்பித்தார். இல்லை இல்லை, சண்டை போட வேண்டாம், மற்றவர்களை பாதிக்க வேண்டாம். ஆளுகை ஆட்சி என்பது தீமையை கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் அதே நேரத்தில் மனுஷர் வாழ விடணும். இதுதான் வாழ்க்கை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே, நான் என் வீட்டில் நான் தான் அப்படின்னு சொல்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் கூட குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண தான் வேணும், நல்லது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எதை டச் பண்ணக்கூடாது, அவர்களுடைய உள்ளம் உடையும்படி நடக்கக்கூடாது. அதே வேளையில் அவர்கள் புண்படும்படியான பேச்சுக்களையும் பேசக்கூடாது. வம்பும் மதீனமும் தர்க்கங்களுக்கு ஏதுவுமான சண்டைகளை பிறப்பிக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளியிலே இருக்கிற மரங்கள் இல்லை உள்ள விருட்சங்கள் மனுஷருக்கு உபயோகம், அதை நீ சேதப்படுத்தாத, கோடாரிய அது மேலே ஓங்காதன்னு சொல்கிற தேவன் ஒவ்வொருவர் மேலும் எவ்வளோ கரிசனையாக இருக்கார். அந்த உலகத்தில் ஒரு மனிதருடைய, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எந்த ஆண்களையும் நீங்கள் கெடுத்து போடக்கூடாது. ஒரு வாலிப பெண் அப்படின்னா அந்த பெண் ஒரு மணமகனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத அறிந்து கொண்டு நிச்சயான பார்வையை விலக்கி வாழணுன்றத யோபுவின் புஸ்தகத்திலேயே நம்ம படிக்கிறோம். இதோ என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கனியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? நீங்கள் அந்த ஒரு கனியின் மேல் நினைவாக இருந்து அந்த கனியை இச்சையோடு பார்க்கிற பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் சந்தோஷமாக அது இருக்க வேண்டிய வாழ்க்கைக்குரிய ஸ்திதி அது குறைகிறதா இருக்கலாம் அல்லவா? தேவன் அது நிமித்தமாய் உங்கள் மேல் கோபப்படுவார் அல்லவா? ஒரு மரத்திற்கும் சேதம் உண்டு பண்ணக்கூடாது, ஒரு புல்லுக்கும் சேதம் உண்டு பண்ணக்கூடாது என்கிற தேவன் ஒரு பெண்மணி, இதோ ஒரு மணப்பெண் என்று ஆக போகிறவள், எந்த ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, அவை யாரையும் இச்சையோடு பார்க்காமல் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாய்க்கு சமானமானவர்கள், அதாவது
இந்த பெண் ஒரு நாள் அநேக ஜீவனுள்ளோருக்கு தாயாய் இருக்க போகிறவள். என் தாயை போல பார்க்கிறேன், என் சகோதரியை போல பார்க்கிறேன் என்று பாவித்து மற்றொரு பழகிறதற்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி அழகாய் வேதம் நமக்கு கற்பிக்கிறது அல்லவா? ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த தாயார் முன்னே இருப்பது போல வயதில் கூடியவர்களையும், சொந்த சகோதரியை பார்ப்பது போல வயதில் குறைந்தவர்களையும் பார்ப்பதற்குரிய ஸ்திதி நம்மிடத்தில் உண்டாகட்டும். ஒரு புல்லுக்கும் சேதம் வரக்கூடாது, ஒரு பூண்டுக்கும் சேதம் வரக்கூடாது, ஒரு மரத்துக்கும் சேதம் வரக்கூடாது என்று எக்காலம் ஊதப்படுகிற அந்த அவசரமான காலகட்டத்திலும் தேவன் கட்டளை பிறப்பிப்பார். நாம் இன்றைக்கு புரிய வேண்டும், மண்ணுலகில் நாம் இருக்கிறோம். மண்ணுயிரை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆம், தேவன் மண்ணுயிரை காக்கிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், பூமியில் நீரூற்றுகளை வைத்திருக்கிறார், அருமையான மரங்கள், கனிகள், காய்கள், பயிர்கள், அழகழகான வண்ண வண்ண பூக்கள், அடடா அருமையான காற்று, இதில் எல்லாவற்றையும் வைத்து ஏதோ ஒரு மகத்துவமான கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா தேவன்? மண்ணுயிரை காக்கிறார். இதோ கர்த்தாவே, நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். வெறும் பூமிக்கு மட்டும் நீர் பாய்ச்சுகிறார் நினைக்கிறீங்களா? பூமியில் உள்ள மனுஷருக்கும் விசாரித்து அவர்களுக்குரிய தேவையான நன்மைகளையும் அவர் வழங்குகிறவர் என்பது மறைமுகமாக அந்த வசனத்திலிருந்து புரிய முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் மண்ணுயிரை காப்பவர் என்று புரியும். ஆகவேதான் அதற்கென தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக கொல்கதாவிலே சிலுவையில் அடிக்கப்பட இரத்தமாராய் ஓட தேவன் விட்டு இருந்தார், எல்லோரையும் காப்பதற்காகத்தான். God bless you. God bless you.